வணக்கம். இந்த வீடியோவில் இந்த சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் ஒரு கதை படித்தேன். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஐ ரெட் எ ஸ்டோரி. இதில் ஐங்கிறது சப்ஜெக்ட், வேலையை செய்கிறவங்க. நான் என்ன பண்ணேன்னா ரெட், நான் படித்தேன். எதை யாருன்னு கேட்கறதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். நான் எதை படித்தேன்னா ஒரு ஸ்டோரியை, ஸ்டோரிங்கிறது தான் இங்கே ஆப்ஜெக்ட். இப்போ அதையே நான் படித்த கதை அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இங்கே நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வருவோம். த ஸ்டோரி ஐ ரெட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவ ஒரு படம் பார்த்தா. அவங்கிறது சப்ஜெக்ட், வேலையை செய்கிறவங்க. அவ என்ன செஞ்சான்னா பார்த்தா, வாட்ச்டுங்கிறது வேர்பு. எதை பார்த்தா, யாரை பார்த்தாங்கிறதுக்கான ஆன்சர் தான் ஆப்ஜெக்ட். எதை பார்த்தான்னா ஒரு மூவி, மூவிங்கிறது தான் இங்கே ஆப்ஜெக்ட். இப்போ அதையே நம்ம அவ பார்த்த படம் அப்படின்னு சொல்றோம்னா இங்கே படத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதை தான் ஃப்ரண்ட்ல கொண்டு வருவோம். அவ பார்த்த படம் அப்படின்னு சொல்லணும்னா த மூவி ஷி வாட்ச்டு அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் எக்ஸாம்பிள், நீ பொய் சொல்ற. நீ எதை சொல்ற? பொய். பொய்ங்கிறது தான் இங்க ஆப்ஜெக்ட். யூ ஆர் டெல்லிங் எ லை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுவே நீ சொல்ற பொய் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம இங்க பொய் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். த லை யூ ஆர் டெல்லிங். முதல்ல ஆப்ஜெக்ட் சொல்லுவோம், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வேர்புன்னு கொண்டு வருவோம். அப்போதான் நீ சொல்ற பொய் அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஃபோர்த் எக்ஸாம்பிள், அவங்க பதில் சொல்ல போறாங்க. அவங்க தேங்கிறது சப்ஜெக்ட், சொல்ல போறாங்க. தே ஆர் கோயிங் டு டெல்ங்கிறது வேர்பு. எதை சொல்ல போறாங்கன்னா ஆன்சரை, த ஆன்சருங்கிறது தான் ஆப்ஜெக்ட். அவங்க சொல்ல போற பதில் அப்படின்னு நாம சொல்லணும்னா பதிலுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஆப்ஜெக்ட்டுக்கு. ஸோ அதை தான் ஃப்ரண்ட்ல சொல்லுவோம், த ஆன்சர். அதுக்கப்புறமா தான் சப்ஜெக்ட் வேர்பு யூஸ் பண்ணுவோம். த ஆன்சர் தே ஆர் கோயிங் டு டெல் அப்படின்னா அவங்க சொல்ல போற பதில் அப்படிங்கிற மீனிங் வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவன் ஒரு சட்டை வாங்கினான். ஹீ சப்ஜெக்ட், பாட்ங்கிறது வேர்பு. எதை வாங்கினான்னா எ ஷர்ட், அதுதான் ஆப்ஜெக்ட். இப்போ அதுவே அவன் வாங்கின சட்டை அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், த ஷர்ட் ஹீ பாட் அப்படின்னு சொல்லுவோம், அவன் வாங்கின சட்டை அப்படின்னு சொல்லணும்னா. சிக்ஸ்த் எக்ஸாம்பிள், ஐ பாட் எ ஹவுஸ். நான் ஒரு வீட்டை வாங்கினேன். இப்போ ஐங்கிறது சப்ஜெக்ட், பாட்ங்கிறது வேர்பு. நான் எதை வாங்கினேன்னா எ ஹவுஸ், அதுதான் ஆப்ஜெக்ட். நான் வாங்கின வீடு அப்படின்னு சொல்லணும்னா அங்க வீடு ஆப்ஜெக்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், த ஹவுஸ் ஐ பாட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. அவ ஒரு கடிதம் எழுதினால்னு சொல்லணும்னா ஷீ ரோட் எ லெட்டர்னு சொல்லுவோம். இப்போ அதையே அவள் எழுதிய கடிதம் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? நெக்ஸ்ட், ஹீ சா எ பேர்ட். அவன் ஒரு பறவையை பார்த்தான். அவன் பார்த்த பறவை அப்படின்னு சொல்லணும்னா அதை நாம எப்படி சொல்லுவோம்? நீங்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஷீ குக்டு எ மீல். அவ உணவு சமைச்சா. அவள் சமைத்த உணவு அப்படின்னு சொல்லணும்னா நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம்னு நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட், தே வில் பை எ டாய். அவங்க ஒரு பொம்மை வாங்குவாங்க, அது அதனுடைய மீனிங். அவங்க வாங்குற பொம்மை அப்படின்னு சொல்லணும்னா அதை நாம எப்படி சொல்லுவோம்? அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. 11th, அவன் ஒரு விளக்கம் கொடுப்பான். ஹீ வில் கிவ் an explanation. அவன் கொடுக்கிற விளக்கம் அப்படின்னு சொல்லணும்னா நாம அதை எப்படி சேஞ்ச் பண்ணுவோங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.